அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹவ்வா அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஒரு வருடம் வாழ்ந்து இருந்து பிறகு மவுத்தானார்கள். ஆதம் அலைக்கு சொல்லப்பட்டது போலே மலக்குமார்கள் ஹவ்வா அவர்களுக்கும் வாழ்நாள் தவணை முடிவதை அறிவித்தார்கள். முதல் முறை பயந்தார், பாதுகாப்பு தேடினார், பிறகு நோயாளியாகினார். பின்பு ஆதம் அலைக்கு குடிப்பாட்டி வைத்த மரண குடிப்பை மலக்கல் மவுத் ஹவ்வாவுக்கும் குடிப்பாட்டி வைத்தார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உலகை விட்டும் பிரிந்தார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் அவரை குளிப்பாட்டி சொர்க்கத்துடைய கபன் கொண்டு கபன் செய்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலாபுரத்தில் அடக்கப்பட்டது. ஹவ்வா அலையுடைய தலை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையிடத்திலும் ஹவ்வாவுடைய கால் ஆதமுடைய கால் இடத்திலும் இருந்தது. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் அனைவரும் ஷீது அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழிபட்டு நடந்தார்கள். தாவூதும் மைமூன் என்கிற குதிரையும் அவரிடத்தில் இருந்தன. அந்த குதிரை உடைய முகம் 4 கால்களும் வெள்ளையாக இருக்கும். அந்த குதிரை கனைத்தால் காட்டில் இருக்கின்ற விலங்குகளும் பதில் சொல்லும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்கத்தளவில் அபு குபைஸ் என்கிற மலையில் அடக்கப்பட்டு ஹவ்வாவும் அவ்விடத்தில் அடக்கப்பட்டனர். இன்னும் அறிவிப்பது, இந்த ராஜ்யத்தில் நூதி என்கிற மலையில் குடியிருந்து அவ்விடத்தில் மவுத்தானார்கள். அவ்விடத்தில் அடக்கப்பட்டது. நூ அலைஹிஸ்ஸலாமுடைய வெள்ளம் வந்த நாளில் 2 மையத்தையும் எடுத்துக்கொண்டு போய் பைத்துல் முகத்தஸிலே இருவரும் ஒரே இடத்திலே அடக்கப்பட்டது.